எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டிக்கு எடுத்தது கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர்ல விஐபி நார்த் கேட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல ஒரு 50 வீடுக்கு மத்தியில 3 லிவிங் ரூம், 3 மாஸ்டர் பெட்ரூம், 5 பாத்ரூமோட 30க்கு 40 2.25 சென்ட் அளவுல கட்டியிருக்கக்கூடிய ஒரு அழகான வீட்டை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு குட்டி இடத்துல இவ்வளவு அழகா ஒரு பெரிய வீட்டை வந்து கட்ட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த வீடியோவில் இந்த வீட்டை பத்தி தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடு வந்து புது வீடு இப்ப சேலுக்கு வந்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். 2.25 சென்ட் இடத்துல 1950 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான 3 BHK ஓட எக்ஸ்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல மேல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பிளாஸ்டிக்ல ஒரு காடி எடுத்து வால்நட் கலர் கொடுத்து பினிஷ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு பார்ட் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா பினிஷ் பண்ணிருக்காங்க. மேல வந்து SS ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரோ காடிஸ், அந்த டிசைன், அந்த கிராசிங் டிசைன்ஸ் கம்ப்ளீட் வந்து இந்த 2.25 சென்ட் காம்பவுண்ட் வால், ஃப்ரண்ட் MS கேட்னு இந்த எக்ஸ்டீரியர் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கலர் அந்த ஐவரி கலர், இந்த கிரே கலர், இந்த வால்நட் கலர் எல்லாமே இந்த வீட்டை வந்து ரொம்ப ஹை ரிச்சா காட்டுது. ஸோ வீட்டோட எக்ஸ்டீரியரே இந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. வீட்டுக்குள்ள ரூம் சைசஸ், பெயிண்டிங், டைல்ஸ், அதோட கிச்சன் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் தெளிவா. வீட்டோட ரேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இல்லாம வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ரோட்ல இருந்து நீங்க காரை வந்து வீட்டுக்குள்ள பார்க் பண்றதுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து ரேம்ப் ரொம்ப அழகா வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டோடைய கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். ஒரு பெரிய இனோவா காரே வந்து நீங்க நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸா வந்து இந்த கார் பார்க்கிங் வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே வந்து சன்சைடு வந்து கீழே இறக்கி மழை வெயில் வந்து உள்ள படாத மாதிரி வந்து நீட்டா பிளான் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் கார் பார்க்கிங் ஏரியா வால் ஃபுல்லாவே வந்து ஃப்ளோரிங்ல இருந்து டாப் சீலிங் வரைக்கும் கம்ப்ளீட் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாலே வந்து நீங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு வந்தா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூம் வந்து வெளியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமே வந்து இந்த வீட்டில் நிறைய இருக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்தாச்சு. கார் பார்க்கிங்ல இருந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் போய் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது தெளிவா பார்த்துடலாம். இந்த 2.25 சென்ட்ல கட்டிருக்கக்கூடிய அழகான வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல ஸ்டீல் கிரே கிரானைட் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க. நோசிங் எல்லாம் அடிச்சு அட்டகாசமா வந்து ஸ்டெப்பை வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஃபீட் ஓபன் கொடுத்து உங்களுக்கு டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து டீக் வுட்ல போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. பிரெஞ்ச் விண்டோ வந்து 1.5 ஃபீட்டுக்கு வந்து அழகா கொடுத்துருக்காங்க. அதுல வரக்கூடிய ஃபிளவர் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு. டோரோடைய கார்விங் டிசைனும் ரொம்ப அழகா இருக்கு. வீட்டு டோர் ஓபன் பண்ணி உள்ள போனோன்னே வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 16 ரொம்ப அழகான ஒரு லிவிங் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 4x2 டைல்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த டைல்ஸுக்கு மேட்சா இருக்கிற மாதிரி ஐவேரி கலர் வந்து வால் கொடுத்து பினிஷ் பண்ணிக்கிறாங்க. லிவிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட், ஸ்பாட் லைட் பாயிண்ட் எல்லாமே வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பிராண்டட் சுவிச்சஸ் போட்டு இந்த வீட்டை வந்து பினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ரூம்ல இருந்து இன்னொரு ஒரு ஸ்மால் லிவிங் ரூம், அதாவது ஒரு குட்டி லிவிங் ரூம் இந்த ஏரியால வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லிவிங் ரூம்ல எந்தெந்த இடத்துல ப்ராப்பரா வாஸ்துக்காக வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் டைப்ல UPVC MS கிரில் வித் ஓப்பன் டைப்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ சின்ன லிவிங் ரூம், பெரிய லிவிங் ரூம், 2 லிவிங் ரூம் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்துருது. அதே மாதிரி லிவிங் ரூம் உடைய ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா வந்துருது. 8x10 அப்படிங்கிற சைஸ்ல வந்து இந்த டைனிங் ஏரியா வந்துருது. டைனிங் ஏரியால செல்ஃப் ப்ரொவிஷன், டைனிங் ஏரியால இருந்து வெளியே போறதுக்கு ஒரு ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு சம்பு இதெல்லாமே இருக்கு. ஸோ நீட்டா வந்து வெளியும் போய்க்கலாம். ஸோ இதை ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல கிச்சன் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. கிச்சனுடைய டேபிள் டாப் எல்லாமே வந்து கிரைனைட் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க. கிரே கலர் கிரைனைட் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க. விண்டோஸ் கம்ப்ளீட் வந்து கிச்சன் டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் 4x2 டைல்ஸ் ஐவரி கலர்ல வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் நல்லா பிராடா வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய செல்ஃப், நிறைய நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஃப்ட் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் வேணுமோ தெளிவா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங், லிவிங், டைனிங், கிச்சன் எல்லாமே ஒரு யூனிக் கலர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்வா கார்ட் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன் பினிஷிங் டைல்ஸ் போட்டு மேட் பினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் ப்ரொவிஷன், லாட் ப்ரொவிஷன் எல்லாமே கிச்சன் நல்லா இருக்கு. இன்னொரு கீழே இருக்கக்கூடிய பெட்ரூமை பத்தி பாத்துடலாம் வாங்க.
இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூம்ல இருந்து கிச்சன் டைனிங் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஓப்பன் ஏரியா, இன்னொரு ஸ்மால் லிவிங் ரூம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த லிவிங் ஏரியா, பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய லிவிங் ஏரியா, இந்த 3 ஏரியாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து வால்நட் கலர்ல வால் பேனலிங் வந்து இன்டீரியர்ல பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அதுக்கு ஐவரி கலர் கொடுத்துருக்கறனால ரொம்ப எடுத்து காட்டுது, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த வால் பேனலிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா சைடு வால் எல்லாமே வந்து அழுக்காம இருக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓபன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு 10/11 கீழே ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்துருது வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். ஸோ வெளியே ஒரு பாத்ரூம் பார்த்தா உள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. 2 விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துறாங்க. ஓப்பன் டைப் யூபிவிசியில் கொடுத்துருக்கு. லாஃப்ட் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்கு. ஃபுட் லேம்ப், பிராண்டட் சுவிச்சஸ், 2 கோட் வந்து உங்களுக்கு பட்டி பார்த்து, ஒரு கோட் பிரைமர், 2 கோட் எமல்சன் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாளி கொடுத்துருக்காங்க. நீங்க நிறைய ஸ்டோரேஜ் வந்து மேல பண்ணிக்கலாம். அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் தெளிவா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் போட்டு உங்களுக்கு பாத்ரூம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்டிக் ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்கு. கம்ப்ளீட் ஃப்ளோரிங்ல இருந்து சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம்ல நீட்டா இருக்கு. கீழே இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய லிவிங், ஒரு ஸ்மால் லிவிங் ரூம், கிச்சன், டைனிங், பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே தெளிவா பார்த்துட்டோம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ், பால்கனி எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸ்டெப் வழியா மேல போய் மேல இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி SS ஹேண்டில்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரானைட் எல்லாம் வந்து நீட்டா நோசிங் பண்ணி சைடு ஸ்கேட்டிங்ஸ் எல்லாம் நீட்டா ஒட்டி அட்டகாசமா வந்து ஸ்டெப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டெப்போட லேண்டிங் ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி ஒரு நல்ல பெரிய விண்டோஸ் வந்து பிக்ஸ்டு விண்டோஸ் ஒன்று வந்து உங்களுக்கு செட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க மேல போய் வீட்டை பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா மேல 16:10 ஒரு லிவிங் ரூம் வந்துருது. கீழே ஒரு லிவிங் ரூம், ஒரு குட்டி லிவிங் ரூம், மேல ஒரு லிவிங் ரூம், மொத்தம் 3 லிவிங் ரூம் வந்துருது இந்த வீட்டுல. மேல லிவிங் ரூம்ல இருந்து ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் ஓபன் பண்றேன். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 2 விண்டோஸ் வந்துருது. கம்ப்ளீட் வந்து ஏசி பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட், சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4/2 டைல்ஸ் வந்து லே பண்ணி பக்காவா வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பினிஷ் பண்ணிக்கிறாங்க. இதுலயும் இந்த பெட்ரூம்லயும் லாஃப்ட், அட்டாளி எல்லாமே கொடுத்துருக்கு. கீழே வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் நல்லா ஸ்பேசியஸா பெரிய பாத்ரூமா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 8/6 அந்த சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெரிய மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பெட்ரூமையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இப்போ 2வது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம். இந்த கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம் டோர்ஸ், மேல இருக்கக்கூடிய பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் டோர் போட்டிருக்காங்க. சால் வுட்ல வந்து வுட் டோர் ஃப்ரேம் போட்டிருக்காங்க. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இப்போ ஓபன் பண்ணி மேல இருக்கக்கூடிய 2வது பெட்ரூம் உங்களுக்கு. இந்த பெட்ரூம் வந்து 16/10 அப்படிங்கிற அளவுல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருது. லாஃப்ட், செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா கிச்சன்ல, மாஸ்டர் பெட்ரூம்ல, ஸ்மால் பெட்ரூம்ல எல்லா இடத்துலயுமே போதுமான அளவுக்கு அட்டாளி, செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா நீங்க லொகேட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுல கசகசன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த வீட்டுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருந்து நீங்க வந்து பால்கனிக்கு ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல நீங்க கார்டன் ஏரியா எல்லாமே வந்து நீங்க வியூ பண்ணி பாத்துக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகான பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனில SS ஹேண்டில்ஸ் போட்டிருக்காங்க. மழை வெயில் எல்லாம் வீட்டுக்குள்ள வராத மாதிரி நீட்டா ரூஃப், சன்சைட் எல்லாம் இழுத்து அட்டகாசமா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வால் எல்லாமே, பால்கனி வால் எல்லாமே வந்து டைல்ஸ் லே பண்ணி அட்டகாசமா பினிஷ் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3 லிவிங் ரூம், 5 பாத்ரூம் வந்து இந்த வீட்டுல வந்துருது. இப்ப வந்து நம்ம ஓப்பன் டெரஸ் ஏரியாவை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய லிவிங் ரூம்ல இருந்து நீங்க வெளியே ஓப்பன் டெரஸ்க்கு வந்துக்கலாம். ஓப்பன் டெரஸ் வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீட்டா சுருக்கி போட்டு ஃப்ளோரிங் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 3 அடிக்கு வந்து உங்களுக்கு பேராபெட் வால் கட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே இங்கே வந்து சன்சைடு வந்து இந்த ஹால்குள்ளே வந்து மழை வெயில் எல்லாம் போகாத மாதிரி சன்சைடு இழுத்து அதில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் வந்து ஒரு வாஷ் ஏரியா மாதிரி
அதாவது நீங்க இங்கேயே வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சு துணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் செல்ஃப் எல்லாமே இதுக்குள்ள கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டெரஸ்ல இருந்து மேல சிண்டெக்ஸ் டேங்க் பாக்குறதுக்கு மொட்டை மாடிக்கு போறதுக்கு ஸ்டீல் லேடர் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ 2.25 சென்ட்ல 3 பெட்ரூமோட அழகா கட்டிருக்கக்கூடிய இந்த வீட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல சரவணம்பட்டிக்கு அடுத்து குறும்பபாளையம் கோயில்பாளையம் இதுக்கு பக்கத்திலேயே இருக்கு. கோயில்பாளையம் சத்தி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.25 கிலோமீட்டர் தான் இருக்கு. நல்ல ஒரு 50 வீடுக்கு மத்தியில பாதுகாப்பான இடத்துல இந்த வீடு வந்து லொகேட் ஆயிருக்கு. 3 phase எலக்ட்ரிசிட்டி, பில்டிங் அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு, பேங்க் லோன் டைப் எல்லாமே இந்த வீட்டுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன பேங்க் லோன் தேவையோ எல்லாமே இந்த வீட்டில் ரெடியா இருக்கு. ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. போர்வெல் போட்டிருக்கு, காம்பவுண்ட் வால் இருக்கு, எல்லாமே லைவ்ல இருக்கு உங்களுக்கு இந்த வீட்டில். இந்த ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் கூப்பிட்டீங்கன்னா இந்த வீட்டை பத்தி இன்னும் மேலும் தகவல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டில இருந்து பக்கத்துல வந்து டிப்ஸ் ஸ்கூல், கோவை வித்யாசனம் ஸ்கூல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், ஆதித்யா ஸ்கூல், ஆதித்யா காலேஜ், இன்ஃபோ காலேஜ், கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துல நியரஸ்ட்ல இருக்கு. ஸோ சகல வசதியோட இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஏர்போர்ட்டுக்கு, காந்திபுரம், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே இந்த வீட்டில இருந்து நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். கோயில் படத்துல இருந்து காரமடை போற மெயின் ரோட் மேலேயே இந்த வீடு லொகேட் ஆயிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்க. வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன். நன்றி.